பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தர் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? உண்மை. அவருடைய ஆசை என்ன தெரியுமா? நமக்கு பரிபூரண ஆசீர்வாதங்களை தந்து நம்மை மகிழ்விப்பதுதான். நம்மளுடைய தகுதிக்கு மீறி தரதுக்கு அவருக்கு விருப்பம்தான். ஆனால் நாம் அதுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் செய்கிற வேலையில் அது சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம உண்மையாக இருந்தோம்னா அவர் நமக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை, நாம் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை தர போதுமானவராக இருக்கிறார். ஆனால் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா வேலையை ஒழுங்காக செய்யவே மாட்டாங்க. சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அந்த வேலையில் ஒழுங்காக நிலச்சி நிற்க மாட்டாங்க. அந்த வேலையை முடிச்சிடுங்கன்னு சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கண்டிப்பாக முடிச்சிடலாம், கண்டிப்பாக பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்காது. சாபத்தை தேடிக்கொள்கிறார்கள். சாபமான வாழ்க்கையாக தான் மாறிவிடும். வேதத்தில் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொள். சொன்ன வசனத்திற்கு ஏற்றபடி ஆபிரகாம் உத்தமனாய் நடந்து கொண்டபடியால் பூமி தாங்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். பெரிய சீமானாய் உயர்த்தினார். அதே போல தான் நம்மட்டையும் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். நாம உண்மையுள்ளவர்களாய் நேர்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு குறுக்கு வழியில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நினைப்பார்கள். ஆனால் அந்த ஆசீர்வாதம் தங்காது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒழுங்காக கோயிலுக்கு போக வேண்டும். ஒரு சண்டே போவோம். ஆனால் அடுத்த சண்டேலேருந்து என்ன நினைப்போம் தெரியுமா? இப்போ தான் ஆன்லைனில் வருதே, ஆன்லைனில் மெசேஜை பார்த்துக்கலான்னு கோயிலுக்கு போகிறத கூட விட்டுருவோம். ஒழுங்காக ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும்னு நினைப்போம். ஒரு நாள், 2 நாள், இல்லாட்டி ஒரு வாரம் கூட அதை ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவோம். அதில் ஒரு உண்மை இருக்காது. நம்மகிட்ட ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? ஒரு காரியத்தை செய்கிறோம்னா அந்த காரியத்தில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு தீர்மானம் எடுத்தால் அதில் உண்மையாய் நாம் இருந்தோம்னா பரிபூரண ஆசீர்வாதங்களை தந்து உங்களை திருப்தி அடைய செய்வார். God bless you. Amen. Amen.